வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு எப்படி ருசியாக பண்ணலான்னு தான். ஸோ அதுக்கு முதல்ல பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணிங்கன்னா பூண்டு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 10லேருந்து 15 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து 6லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா கிளறிடுங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ஓரளவு குக் ஆகணும். ஸோ இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் லெமன் சைஸில் உள்ள புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பூண்டும் வெங்காயமும் அந்த புளி தண்ணியில் நல்லா வேகணும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸோ அந்த மசாலாவை தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஓரளவு கொதித்து வரணும். அடுத்து தேங்காய் பேஸ்ட் நம்ம சேர்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பவுல் நிறையா தேங்காய் விழுதை சேர்க்குறேன். தேங்காய் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலெலாம் நல்லா வெந்துருச்சு, குழம்புமே கொஞ்சம் கட்டியாயிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஒரு ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி, ரொம்ப சத்தானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.